ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஃபைலுக்கு நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி ஒரு ஃபைலில் ரீட் பண்ணுறது, ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபைல் ரைட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைலுக்கு ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசிக்காக ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போட்டிருக்கேன். அந்த ட்ரை பிளாக்குள்ளார ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்கு நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த c/test/test.txt அப்படின்ற இந்த ஃபைலை நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபைலுக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல் ரைட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸை ஜாவாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைல் ரைட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபைல், அந்த கிளாஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக ஃபைல் ரைட்டர் கிளாஸ் மூலியமாகவே யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் ரைட்டர் அப்படின்ற அந்த கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்டர் டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸை இன்டெலிஜென்ட் நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஃபைல் ரைட்டர் க்ரியேட் பண்ணோன்னே அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் ஃபைல் ரைட்டர் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரைட்டர் அப்படின்னு போட்டு இப்போ இந்த ஃபைல் ரைட்டருக்குள்ளார நம்ம எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நேமை இங்கே கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏற்கனவே நம்ம இங்கே கொடுத்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நான் அந்த ஃபைல் ரைட்டருக்குள்ளார கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபைல் ரைட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃபைலை ரைட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சரி, இப்போ ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் ரைட்டர் டாட் ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரைட் மெத்தட் போட்டுட்டு நீங்கள் என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இந்த பேரந்தசிஸ் உள்ளார கொடுக்கலாம். ஸோ நான் இந்த பேரந்தசிஸ்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா CS ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னா நம்ம இந்த வேல்யூவை இந்த ஃபைலில் ரைட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபைலை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசியில் ஃபைல் ரைட்டர் டாட் க்ளோஸ் அப்படின்னும் சொல்லிக்கிறோம். இப்போ கடைசியாக இந்த இடத்துக்கு ப்ரோக்ராம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ system.out.println அப்படின்னு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டன் டு ஃபைல் அப்படின்னு நான் இங்கே அவுட்புட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபைலில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் CS in தமிழ் அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து மாறி ஒரே லைனில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டன் டு ஃபைல் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கரெக்டாக இந்த வேல்யூலாம் நடந்து நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நடந்துருச்சு. ஆனால் இந்த ரைட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு அந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனில் இருந்த CS in தமிழ் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்தோமோ அதை வந்து ஒரே லைனில் CS in தமிழ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த வேல்யூவை அந்த ஃபைலில் ரைட் பண்ணிடுச்சு. ஆனால் ஏற்கனவே இருந்த வேல்யூவெல்லாம் டெலீட் பண்ணிடுச்சு இல்லையா, அதுதான் வந்து இந்த ரைட் ஃபங்க்ஷன் பண்ணும். ஏற்கனவே அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிடும். இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் நீங்கள் ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த ரைட் மெத்தட் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபைல் ரைட்டர்லேயே அப்பெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அப்பெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்க வேல்யூவெல்லாம் அப்படியே விட்டுட்டு கடைசியில் வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும், அதாவது கடைசியில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் பேசிக்காக நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணுன்னா அது எப்படி தான் பண்ணணும். ஃபைல் ரைட்டர் மட்டும் இல்லாமல் ஜாவாவில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு பஃபர்ட் ரைட்டர், பிரிண்ட் ரைட்டர், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைல் ரைட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் உங்களுக்கு இந்த ஃபைல் ரைட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூவை ரைட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பை.